ரஷ்யாவோட கர்ஸ் பகுதிகளில் உக்ரைனோட அஃபென்சிவ்ன்றது ஏன்னா ஒரு ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகளானது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ரஷ்யாவுக்குள்ளேயே வச்சு இந்த மாதிரி போராட்டங்கள் எழுந்துட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டேங்க்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மேற்குலக நாடுகளால் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் ரஷ்யாக்குள்ளேயே வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோன்னா சேலஞ்சர் 2, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான எம்எல்ஆர் சிஸ்டம், இந்த மாதிரி பொசிஷன் பண்ணக்கூடிய வெப்பன்ஸும் உக்ரைனால ரஷ்யாவோட அந்த கர்ஸ் பகுதிகளுக்குள்ள எடுத்துகிட்டு போகிற அந்த சம்பவங்களும் நடந்துட்டு இருந்த அதே டைமில் இப்போது ரஷ்யா அவங்களோட ஒரிஜினல் முகத்தை, ஏன் இவ்வளவு நாள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடக்காத பல சம்பவங்களை கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் நடத்தி காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 சேலஞ்சர் 2 டேங்க்ஸ்ன்றது இந்த கர்ஸ் பகுதியில் வச்சு ரஷ்யாவால் கடந்த 2 நாட்களில் அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு பெரிய அஃபென்சிவ் இப்போ உக்ரைனோட பகுதிகளுக்குள்ள ரஷ்யாவோட அஃபென்சிவ்ன்றது உக்ரைனோட டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைனோட அந்த முக்கியமான அசட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாக்குள்ள வச்சே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சேலஞ்சர் 2ன்றது ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 11 மாதம் கழிச்சு திரும்பவும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. அது அழிக்கப்பட்ட அந்த ஒரு செய்தியின் மூலமா இந்த டேங்கை எப்படி ரஷ்யா அழிச்சாங்க, 4.5 மில்லியன் மதிப்பிலான டேங்கை வெறும் $30,000 மதிப்பு இருக்கிற அந்த ஒரு லான்சர் ட்ரோன் ஆனது ஒரே ஸ்ட்ரைக்கில் வீழ்த்தி இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் டிபி ரன்னிங்ஸ். நிறைய பேர் நம்மளோட சேனல்லே கேட்டிருப்பாங்க, என்னப்பா ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே இந்த மாதிரி பிரிட்டனோட டேங்க்ஸ் இல்லை அமெரிக்காவோட நிறைய இந்த ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது, இதுக்கு ரஷ்யா என்ன பெருசாக கவுண்டர் பண்ணிட்டாங்க? ஏன்னா நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ATACMS மிசைல்ஸை கூட யூஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்க. ஹைமார்ஸை யூஸ் பண்ணி கர்ஸ் பகுதியில் இருந்த ஒரு முக்கியமான பிரிட்ஜை உக்ரைன் அடிச்சிட்டாங்கன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ரஷ்யாவோட அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணதான். ஏன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உன்னோட மேஜர் அஃபென்சிவ் வெப்பன்ஸை என்னோட டெரிட்டரிக்குள்ளே நீ கொடுத்து, அதாவது நீ உக்ரைனுக்கு கொடுத்து அதை உக்ரைன் வந்து என் மேலே பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அது எனக்கு எதிரான தாக்குதல் தான், அதுக்கான பதிலை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பெரிய வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை உக்ரைன் வந்து உடைக்கிறது இல்லை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே அமெரிக்கன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த ரெட் லைன் எல்லாத்தையுமே உக்ரைன் ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த MLR சிஸ்டமை தவிர்த்து ரொம்பவே ஒரு பெரிய வெப்பன்ஸ், ஏன்னா MLR சிஸ்டம் வந்து அதிக டேமேஜஸை ஏற்படுத்தினாலும் டேங்க் பேட்டில்ன்றது 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துக்கு அப்புறமா அதிகமான டேங்க்ஸ் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அழிக்கவும் பட்டிருக்கு. நிறைய இடங்களில் இந்த டேங்க்ஸ் வந்து நிறைய அப்கிரேடும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ சேலஞ்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்குலக நாடுகள் வந்து உக்ரைனுக்கு உதவி பண்ணுறப்போ முதல்ல வந்து நின்றுது பிரிட்டன் தான். அப்போதைய பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டராக இருந்த போரிஸ் ஜான்சன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து யார் வந்து உக்ரைனுக்கு உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு உதவியானது போகுதுன்னா அதில் முதல்ல பண்ணக்கூடிய உதவி என்கிட்ட இருந்து தான் போகும். நான் வந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஜெலன்ஸ்கி வந்து என்னோட உயிர் நண்பன்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு அமெரிக்கா அவங்களோட டேங்க்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களோட வெப்பன்ஸை உள்ளே புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சேலஞ்சர் 2ஓட MK2 வெர்ஷன் இதோட ஒரு 14 டேங்க்ஸ்ன்றது முதல் கட்டமாக உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுச்சு. லெப்பர்டை எந்த அளவுக்கு பெருசாக பேசினாங்களோ இல்லைனா அதுக்கான அந்த குவாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த சேலஞ்சர் 2 பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே லெப்பர்ட் அளவுக்கு இப்போ சேலஞ்சர் 2 வந்து அந்த அளவுக்கு மோசமான பீரங்கி கிடையாது. இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த உக்ரைனோட அந்த பூமியோட தன்மை, ஐரோப்பிய தட்பவெப்பநிலை, இது எல்லாத்துக்கும் சரியான டேங்க்னு பார்த்தோன்னா சேலஞ்சரோட லெப்பர்ட் ஆனது ரொம்பவே மேலானது. ஆனால் அதுக்குன்னு இதுவும் ஒன்றும் சலைச்சது கிடையாது. இதில் யூஸ் பண்ணிடப்பட்டிருக்க அந்த சபகம் ஆர்மர், அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ரிஃபில்டு போர், இது எல்லாமே வந்து இதோட அக்யூரசி, இந்த 120 mm மூலயமா ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ரவுண்ட்ஸோட அக்யூரசின்றதை ரொம்ப அதிகரித்து காமிக்கும். ரொம்ப ஒரு கேப்பபிளான ஒரு டேங்க்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த அளவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு டேங்கை உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வடிவேலோட ஒரு நகைச்சுவை காட்சியில் வரும், நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய தாதாவாக இருந்தேன், அப்படிப்பட்ட என்னை கூட்டு வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட என்னை அசிங்கப்பட்டு மாட்டி விட்டுட்டேடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நகைச்சுவை காட்சி ரொம்ப ஒரு பிரபலமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஒரு டேங்கை எடுத்துகிட்டு வந்து வச்சு செப்டம்பர் மாதம், சரியாக சொன்னால் இந்த சேலஞ்சர் 2ஓட ஃபஸ்ட்டு லாஸ், ரெக்கார்டட் லாஸ்ன்றது கடந்த 2023 செப்டம்பர் மாதத்தில் இந்த ரஷ்யா கண்ட்ரோல்டு ரீஜன்ஸில் உக்ரைனோட அந்த கவுண்டர் அஃபென்சிவ் டைமில் முதல் முறையாக இழக்கப்படுது. அப்போதைக்கு பார்த்தோன்னா 2 டேங்க்ஸ் ஆனது அழிக்கப்பட்டதாக சொன்னாலும் எவிடன்ஸோடு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஃபோட்டோ எவிடன்ஸ் இல்லை அதுக்கான வீடியோ எவிடன்ஸ்னு பார்த்தோன்னா
ஒரு டேங்க்ன்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுக்கப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும்னா அப்போ நடுவில் ஏதோ நடந்திருக்கணும்ல. என்ன நடந்திருக்குன்னா, இந்த சம்பவம், அதாவது இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் சரியா கோஸ்கோட சவுத் ஈஸ்டர்ன் பகுதிகளில், கோஸ்கோட இந்த சவுத் ஈஸ்டர்ன் பகுதிகளில் தான் நடந்திருக்கு. ரஷ்யாவோட நிலைகள் மேலே நிறைய தாக்குதலானது இந்த உக்ரைனால் நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த டோல் பூத்ஸ் அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இவங்களோட பீரங்கிகளை வச்சு அது மேலே ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணி அதை அடிக்கிறது, ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே நிறைய டேங்க்ஸை வச்சு உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. உள்ள வந்த நிறைய ஜெர்மன் மேட் ஆர்மர் வெஹிக்கிள்ஸையும் இந்த இடத்துல ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தான் சரியா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா முதல் வீடியோ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அந்த டேங்க்ஸ் ஆனது ரஷ்யன் சாயலுக்குள்ள போறது 2ஆம் உலக போர் காலகட்டத்துக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. சேலஞ்சர் 2 எல்லாம் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள போகுதுன்றது உக்ரைன் ரொம்பவே பெருசாக கொண்டாடினாங்க. உக்ரைனோட வார் பிளாகர்ஸ், உக்ரைனியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க உக்ரைன் சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே இது ஒரு பெரிய விஷயமா, ஏன்னா உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயம் தான். ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள வெஸ்டர்ன் மேட் வெப்பன், அதுவும் குறிப்பாக இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வெப்பன் சிஸ்டம்ன்றது உள்ள போகுதுன்றப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அது பார்க்கப்பட்டுச்சு. சரி, இப்படி உள்ள போச்சு, இதனால உக்ரைனுக்கு ஏதாச்சும் கெயின் கிடைக்கணும்ல. உள்ள போன அந்த டேங்க் வந்து உள்ள போய் ஏதாச்சும் ஒரு டார்கெட்டை அடிச்சுது, இல்லை ஏதாச்சும் ஒரு 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 சில நிலைகளை கேப்சர் பண்ணுச்சுன்னா தான் அந்த டேங்குக்கும் பேர், உள்ள அனுப்பிச்ச உக்ரைனுக்கும் பேர். அதுக்குள்ள திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோவை ரஷ்யாவோட டெலிகிராம் சேனல்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலமா. அதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சோன்னா சேலஞ்சர் 2 போகிறது ரொம்பவே தெளிவாக தெரியுது. ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் ஆனது அதை பின்தொடர்ந்து ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே அது ஒரு ட்ரோன் பின்தொடர்ந்து தெரியுது. இந்த ட்ரோன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேங்க் ஆனது பல முயற்சிகளில் எடுக்குது. இந்த பக்கம் நகருது, மெனுவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதங்களில் முயற்சி பண்ணாலும் அதுக்குள்ள அந்த ட்ரோன் ரொம்பவே கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதிக்குள்ள அந்த டேங்க் ஆனது நுழைய முயற்சி பண்ணுறப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு தான், நேரடியாக அந்த லான்செட் ட்ரோன், ரஷ்யாவோட ட்ரோன் அது உள்ளே வந்தது. அது போயிட்டு அந்த டேங்க் மேலே மோதினதுக்கு அப்புறமா ஒட்டு மொத்தமாக அந்த டேங்க் ஆனது வெடிச்சு செதறுது. இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ண உடனே இது ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இதோட அத்தன்டிசிட்டி செக் பண்ணப்போ 100% இது கன்ஃபார்ம்டு நியூஸ். இதில் வந்து இப்போ 2 டேங்க்ஸ் அழிச்சிருந்தாவும் இதே பகுதிகளிலிருந்து 2 வீடியோ, ரெண்டுமே வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலியமாக தான் நடந்திருக்கு. இந்த 2 வீடியோ இப்போ வைரல் ஆகுது. 2 சேலஞ்சர் 2 டேங்க்ஸை நாங்கள் இப்போ அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு, அதாவது சரியாக இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா என்ன இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி, அதாவது நேற்று ஒரு டேங்க் ஆனது அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 2 நாள் முன்னாடி 16ஆம் தேதி இன்னொரு டேங்க் ஆனது அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரெண்டுமே இதே இடத்துல தான் வச்சு அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ நடுவில் ஒரு நாள் கேப்பில் 2 சேலஞ்சர் 2 டேங்க்ஸை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளேயே வச்சு உக்ரைன் இழந்திருக்காங்க. இதோட ஒரு டேங்கோட விலையை மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் யூரோஸ், யூரோ மதிப்பில் நான் சொல்கிறேன், டாலர் மதிப்பில் பார்த்தோன்னா இன்னும் அதோட வேல்யூன்றது அதிகமாக இருக்கும். ஆனால் அது தூக்குச்சில்ல அந்த லான்செட் ட்ரோன், அதை தாக்கி அழிச்சிட்ரோன், அதோட விலையை பார்த்தோன்னா வெறும் 30,000 $35,000 மட்டும்தான் அமெரிக்காவோட டாலர் மதிப்பில். எப்படி பார்த்தாலும் அதை விட பல மடங்கு பெரிய ஒரு டார்கெட்டை சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் எடுத்திருக்கு. M1 ஆப்ராம்ஸாவது பரவாயில்ல, நிறைய இடங்களில் வந்து அந்த டபுள் எக்ஸ்ப்ளோஷன் இல்லை டூவல் எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்படுது. அது பார்ஷியலி டேமேஜ் ஆகும், இல்லை அந்த ஃபயர் வரப்போ வந்து உக்ரைனியன்ஸ் அந்த டேங்க் அப்படியே விட்டு ஓடிடுவாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் டீப்பாக உள்ள பெனட்ரேட் பண்ணி போகிற அளவுக்கு அடிக்கும். இந்த சேலஞ்சர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய சென்சார் பிரச்சனைகள் அதில் இருந்தாலும், எலக்ட்ரானிக்கலி சில பிரச்சனைகள் இருந்தாலும், ஆர்மர் வைஸ் பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு ஹெவியான டேங்க்னு சொல்லலாம். சபகம் ஆர்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்டாலையும் இதை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இல்லை அந்த வீடியோவில் அந்த டேங்க் அழிக்கப்பட்ட விதத்தை பார்க்குறப்போ வெறும் ஒரே ஒரு லான்செட் ட்ரோனால இந்த அளவுக்கு அதிக வேல்யூ இருக்கக்கூடிய, அதிக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேங்க் ஆனது அழிக்கப்பட்டிருக்குன்னா இதோட ஒட்டு மொத்தமாக அந்த குவாலிட்டி மேலே நிறைய குறைகள் இல்லை நிறைய சந்தேகங்கள் ஆனது கிளப்பப்படுது. இது ரஷ்யாவுக்குமே பொருந்தும். ஏன்னா ரஷ்யாவோட நிறைய T-90 டேங்க்ஸையும் இதே மாதிரி மைன்ஸ்லையும் ட்ரோன்ஸையும் வச்சு உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு அடியிலே டூவல் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுற அளவுக்கு நடந்தது ரெக்கார்டட் டைம்ஸில் இதுதான் அதிகம். ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ பதிவுகளை பார்த்த வரைக்கும் ஒரு ட்ரோன் அடிச்சு அதில் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன், நிறைய பேர் வந்து செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் என்னன்னு யோசிக்காதீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ரஷ்யாவோட டேங்க்ஸ் எல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக ஆட்டோ லோடர் ஃபெசிலிட்டி வச்சு அந்த ஒரு டேங்க் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரவுண்ட்ஸ், ஏன்னா அதை வச்சு தான் அவங்க சண்டை போட போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் ஆனது ரஷ்யாவோட டேங்க்ஸ் மேலே நடத்தப்படுதுன்னா அந்த ஆர்மரை பெனட்ரேட் பண்ண உடனே உள்ள நேரடியாக வெப்பம் இல்லை உள்ள நேரடியாக தீன்றது நேரடியாக இந்த ஆயுதங்கள் எந்த இடத்துல சேகரிக்கப்பட்டிருக்கோ இல்லை வெடிப்பொருட்கள் எந்த இடத்துல சேகரிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வெடிச்சதுன்னா அந்த டேங்க் ஆனது 4 பக்கத்துலையும் அப்படி வெடிச்சு செதற ஆரம்பிக்கும். இது ரஷ்யாவோட டேங்க்ஸில் நடக்குதுன்றப்போ சரி ஓகே, அதில் வந்து தனி கம்பார்ட்மெண்ட் செக்ஷன்லாம் இல்லை சொல்லலாம். ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வெப்பன்ஸை பார்த்த வரைக்கும் இதில் ஆட்டோ லோடர்ன்ற ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. உள்ள அதுக்குன்னே இதை லோட் பண்ணி ஃபயர் பண்ணுறதுக்காகவே உள்ள தனியாக ஒரு பர்சன், அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸரை போட்டு மேனுவலாக தனி கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக ஸ்டோர் பண்ணப்பட்டு வச்சிருக்கோம். இப்போ அந்த இடத்துல ஏதாச்சும் பேனல்ஸ் இல்லை அந்த ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால் கூட அதனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு இல்லை அதனால ஏற்படக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனது
வெளிப்பக்கமே அந்த டேங்கோட வெளி சைட்லேயே பாதிப்பு ஏற்படுற மாதிரி உள்ள இருக்க க்ரூ மெம்பர்ஸ்க்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லாத மாதிரி தான் அந்த ஒரு வடிவமைப்பானது இருக்கும். ஸோ உள்ள இருக்க க்ரூ மெம்பர்ஸோட அந்த சேஃப்டின்றது அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நடந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கு அப்புறம் அந்த சேலஞ்சர் 2 டேங்க் ஆனது கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறுது. டரட் ஒரு பக்கம் பறக்கிறது, அதோட கன் ஒரு பக்கம் பறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ட்ரோன் ஸ்ட்ரைக்ன்றது டூவல் எக்ஸ்ப்ளோஷன் உள்ள அந்த ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்க அந்த ஒரு இடத்தையும் தாக்கி இந்த டேங்க் ஆனது இன்டர்னலாக உள்பக்கத்துல இருந்தே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இது செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி இஷ்யூஸ்ன்றது இப்போ அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சம்பவமானது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட ஸ்டேட் அண்ட் மீடியாஸும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா யூரோப்ல இருக்க நிறைய பிளாகர்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஏங்க இது ஃபேக்குங்க, ரஷ்யா வந்து இப்படி ஒரு டேங்க் அடிக்கவே இல்லை, அவங்களா உள்ள ஒரு டம்மியை செட் பண்ணி வச்சுட்டு அந்த டம்மியை அடிச்சுட்டு அந்த சேலஞ்சர் 2 அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றின சில செய்திகளும் வெளியே வர ஆரம்பிச்சது. இப்படி ஒரு டேங்கே உள்ளே போகலன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே, அதாவது இந்த டேங்க் வந்து அழிக்கப்பட்டதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே அந்த சேலஞ்சர் டேங்க் ஆனது ரஷ்யாக்குள்ளே போகிறது ப்ரோ உக்ரைனியன் சேனல்ஸாலேயே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. உள்ள சேலஞ்சர் 2 டேங்க் ரஷ்யாக்குள்ளே போயிருக்கு. ஆனால் இந்த தாக்குதல்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இதோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பதிவு, ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இந்த சேலஞ்சர் 2 ஒரு இடத்த போயிட்டு அடிக்கிற மாதிரி வந்திருக்கான்னு பார்த்தோன்னா ஒன்று கூட கிடையாது. ஸோ கன்ஃபார்மாக ஒரு விஷயத்த சொல்லலாம், சேலஞ்சர் 2 உள்ளே போனது செம்ம அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக உக்ரைனோட சைடில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அதே டைமில் இப்போ உக்ரைனுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமாக அந்த டிஃபென்சிவ் காம்ப்ளெக்ஸ் எந்தெந்த இடத்துல உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆசெட்ஸை நிறுத்தி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ரஷ்யா இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த ரஷ்யா இப்போ உக்ரைனுக்குள்ள குறி வச்சு ரொம்பவே துல்லிய தன்மையோட அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.